ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்களை கண்டறிந்து திருக்கோயில் சார்பிலே அவர்களுக்கு உரிய நோட்டீஸ் வழங்கிய பிறகு அந்த திருக்கோயிலுக்கு உண்டான சொந்தமான இடங்கள் அந்த வெப்சைட்டிலே வருகின்ற பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறோம். 4 கோடி பக்கங்களை ஆவணங்களை ஸ்கேன் செய்து அதையும் பதிவிறக்கம் செய்திருக்கின்றோம். ஒரு சில இடங்கள் 2 ஏக்கர் 40 சென்ட் அளவிற்கு ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில் நிலங்களை கண்டறிகின்ற பணியை முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு கோவில்கள்ல நிலத்தோட பட்டியல் நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கோயில பண்ணிட்டு இருக்கிறோம். அது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதற்கு உண்டான வெப்சைட் இருக்கின்றது. முழுமையாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பதிவிறக்கம் செய்து எந்த திருக்கோயில் பெயரை தட்டினாலும் அந்த திருக்கோயிலுக்கு உண்டான சொந்தமான இடங்கள் அந்த வெப்சைட்டிலே வருகின்ற பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 4 கோடி பக்கங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆவணங்கள் 4 கோடி பக்கங்கள். அந்த ஆவணங்களை பார்த்தால் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆவணங்கள் கூட அதில் இடம்பெற்றிருந்தன. அப்பளம் போல் இருக்கும். 2 முறை கையிலே அதை பயன்படுத்தினாலே உடைந்துவிடும். அப்படிப்பட்ட காகிதங்களை கூட 4 கோடி பக்கங்களை ஆவணங்களை ஸ்கேன் செய்து அதையும் பதிவிறக்கம் செய்திருக்கின்றோம். பல்வேறு இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நடைமுறையில் டிஜிட்டல் மயம் நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியது போல் வெகு விரைவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்யப்படும். எந்த திருக்கோயில் சென்று வெப்சைட்டை பயன்படுத்தினாலும் அந்த திருக்கோயிலுடைய இடங்கள் அதில் விலாவாரியாக வருகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நடைபெறும். திருக்கோயிலுக்கு சொந்தமான 9 ஏக்கர் நிலப்பரப்பிலே பல இடங்கள் இந்த ஏற்கனவே நடைபெறுகின்ற கல்கோரிகளை ஒட்டி இருக்கின்ற இடங்களை அந்த கல்கோரியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு சில இடங்கள் 2 ஏக்கர் 40 சென்ட் அளவிற்கு ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். இது 2014-15 அந்த இடங்களை மீண்டும் மணல் பரப்பு போட்டு மூடியிருக்கின்றார்கள். தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்களை கண்டறிந்து திருக்கோயில் சார்பிலே அவர்களுக்கு உரிய நோட்டீஸ் வழங்கிய பிறகு அந்த இடங்களில் இருக்கின்ற கற்களை அப்புறப்படுத்தி மணல் கொண்டு நிரப்பி இருக்கின்றார்கள். முழுவதுமாக புலன் விசாரணை செய்யப்பட்டு எந்த நடவடிக்கை தவறாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கோவில் நிலங்களை கடந்த 3 ஆண்டுகள்ல கோயில் நிலங்கள் நிறைய மீட்கப்பட்டிருக்கீங்க. இதுவரையில் என்ன அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கு? தொடர்ந்து நடைபெறுகின்றது. சுமார் 6775 கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில் நிலங்களை கண்டறிகின்ற பணியை முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு ரேவர் கருவியின் வாயிலாக இதுவரையில் 1,69,000 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்யப்பட்டு HRNC என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம், இங்கே HRNC என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக வருவாய்த்துறையிலிருந்து 38 மாவட்டங்களுக்கு 38 வட்டாட்சியாளர்களை சிறப்பு பணியாக வருவாய்த்துறையிலிருந்து பெற்றிருக்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து இந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புகள், நிலங்கள் கண்டறியப்படுகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவருக்குண்டான ஆண்டு செலவு 10,50,00,000 ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரையில் நிலங்கள் பட்டா பெயர் மாற்றங்கள் பல இடங்களில் திருக்கோயில் நிலங்களை பட்டா பெயர் மாற்றங்கள் செய்திருந்தார்கள். அந்த வகையில் 18,000 ஏக்கர் இதுவரையில் மீண்டும் பட்டா மாற்றம் செய்திருக்கின்றோம். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் திருக்கோயில் நிலங்கள் பாதுகாக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதுவரையில் கிட்டத்தட்ட 16,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த பணிகள் இறை சொத்து இறைவனுக்கே என்ற வார்த்தைக்கிணங்க இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.